இப்போ வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பாக இப்போது இங்கு கண்ணுக்கு முன் 3 அணிகள் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடும் என்று கருதுகிறேன். அதிமுக பாரதிய ஜனதா ஒரு அணியாகவும், திமுக கூட்டணி கட்சிகள் மதசார்பற்ற சக்திகள் ஒரு அணியாகவும், அல்லது விஜயோடு சேர்ந்தவர்கள் ஒரு அணியா என்று 3 அணி தற்போது சூழல் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆக மும்முனை போட்டி ஏற்படுகின்ற போது தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றாக இருந்து ஏற்கனவே நடந்த 4 தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த 4 தேர்தல்களிலும் மகத்தான வெற்றி பெற்ற இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் சூழல்களும் தற்போது இருக்கிறது. புதிய அரசியல் ஒருவேளை இது 2 அணியாக மாறினால் ஒருவேளை ஒரு கடுமையான போட்டியாக மாற வாய்ப்பும் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை என்று இதை நான் கூற மாட்டேன். பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு சில தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அப்படி தீவிரவாத முகாம்களை அமைத்து இந்தியாவிற்கு ஊடுருவி அவ்வப்போது இந்திய ராணுவத்தை கொல்வதும், அப்பாவி பொதுமக்களை கொல்வதும், இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற, கடந்த காலங்களில் பாராளுமன்றத்திற்கு வெடிகுண்டு வைக்க முயற்சிப்பதும் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட அதனுடைய அமைப்புகள் மீது குறிவைத்து 9 இடங்களில் இந்திய ராணுவம் மிக துல்லியமாக, அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கமாண்டாக கொண்டு அவர் வீசி அந்த குண்டு கனக்கச்சிதமாக அந்த தீவிரவாத முகாமுக்குள் விழுந்து அந்த தீவிரவாத முகாம்கள் இன்றைக்கு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அது பாராட்டுக்குரியது. தன் உயிரை பணைய வைத்து இந்த அரிய செயலில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது போல் இந்தியா பாகிஸ்தான் என்கிற அளவில் போராக இது மாறக்கூடாது. பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளை அழிக்கிறோம் என்கிற பெயரில் பாகிஸ்தானில் வாழ்கிற இந்தியாவின் எல்லையோர மாவட்ட மக்களுக்கு எந்த விதத்திலும் உயிருக்கு அச்சுறுத்தலோ உயிருக்கு பாதிப்போ ஏற்படாத வண்ணம் மிக நுட்பமாக கவனித்து தீவிரவாதிகளை அழித்தொழிப்பதில் இந்தியா ஈடுபட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 2 நாட்டுக்குமான போராக இது மாறினால் அவர்களிடத்திலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அணுகுண்டுகள் இருக்கிறது. நம்மிடத்திலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அணுகுண்டுகள் இருக்கிறது. கண்டமுட்டு கண்டம் பாயக்கூடிய 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று ஏவுகணைகள் விழுந்து அந்த நகரங்கள் ஹிரோஷிமா, நாகசாகி போன்று புல் பூண்டு கூட முளையாத வண்ணம் ஏற்படக்கூடிய பேராபத்து நிறைந்த ஆயுதங்கள் 2 நாட்டிடம் இருக்கிறது. நாளை இது போராக மாறினால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அதனால் போர் வேண்டாம், இது அமைதி பேச்சுவார்த்தையினூடாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.